வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு தினத்தை தொடங்கி வைக்க உள்ளார். கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த தொடக்க விழா நாளை முதல் அடுத்த ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி வரை நாடு தழுவிய அளவில் கொண்டாடப்பட உள்ளது. இந்த விழாவின் ஒரு பகுதியாக தேசிய பாடலின் சிறு ஆவணப்படம், நினைவு முத்திரை மற்றும் நாணயம் ஒன்றும் வெளியிடப்பட உள்ளது. பீகாரின் 2ஆம் மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலின் பிரச்சாரம் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பாகல்பூர் மற்றும் அராரியாவில் தேர்தல் பேரணிகளில் உரையாற்ற உள்ளார். மேற்கு சம்பாரம், கிழக்கு சம்பாரன் மற்றும் மதுபனி மாவட்டங்களில் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தேர்தல் பேரணிகளில் பங்கேற்கிறார். சீதாமர்ஹி மற்றும் கிழக்கு சம்பாரன் மாவட்டங்களில் பாஜக மூத்த தலைவரும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் பொதுக்கூட்டங்களில் உரையாற்ற உள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை தட்டாஞ்சாவடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என புதுச்சேரி பொதுப்பணித்துறை சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய மியான்மர் வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23வது ஆசிய மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நேற்று தொடங்கியது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் 30 நாடுகளைச் சேர்ந்த 4000 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.